இன்புட் வந்து வரணும் யூசர் கிட்ட இருந்து. ஸோ அப்போ வந்து யூசர் வந்து இன்புட் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், ஸோ அந்த ஃப்ரீ டைமை நான் என்ன பண்றேன், வேற ஒரு ஜாப் பண்றேன். ஸோ நான் ஏன் வேற ஒரு ஜாப் பண்றேன் அப்படின்னா, டு என்னோட மேக்ஸிமைஸை நான் யூட்டிலைஸ் பண்றேன். சிபியூ யூட்டிலைசேஷன் அதான் சொல்லுவாங்க, மேக்ஸிமைஸ் யூட்டிலைசேஷன் ஆஃப் சிபியூ. ஓகே மேம். சிபியூ ஷெட்யூலிங் ஏன் பண்றோம் அப்படின்னா, மல்டி ப்ரோக்ராமிங் சிஸ்டம்ல மல்டி ப்ரோக்ராமிங் இருக்கிறதுனால சிபியூ ஷெட்யூல் பண்றேன். இது எதுக்காக ஷெட்யூல் பண்றேன் அப்படின்னா, மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்றதுக்காக நான் சிபியூவை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே மேம். ஓகே, இந்த சிபியூ ஷெட்யூலிங் கிரைட்டீரியா இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ரீகேப் எல்லாமே எடுக்கிறேன். சிபியூ ஷெட்யூலிங் கிரைட்டீரியாஸ் பார்த்தீங்கன்னா, சிபியூ ஷெட்யூலிங் எதுக்காக பண்றோம் பார்த்தீங்கன்னா, சிபியூ யூட்டிலைசேஷன். நம்ம வந்து சிபியூ as much as possible நம்ம பிஸியா வச்சிருக்கோம். அது பேர் தான் வந்து யூட்டிலைசேஷன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து த்ரூபுட், நம்பர் ஆஃப் ப்ராசஸ் தட் கம்ப்ளீட் தர் எக்ஸிகியூஷன் பர் யூனிட் ஆஃப் டைம். ஒரு நிமிஷத்துல பர் யூனிட் பர் டைம் யூனிட்ல எத்தனை ப்ராசஸ் நான் கம்ப்ளீட் பண்றேனோ அதுதான் வந்து த்ரூபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட 2 மார்க்ல கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் ப்ராசஸ் தட் கம்ப்ளீட் தர் எக்ஸிகியூஷன் பர் டைம் யூனிட். பர் டைம் யூனிட் மேம், அதை அனலைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு யூனிட் ஆஃப் டைம்ல நான் எத்தனை ப்ராசஸை கம்ப்ளீட் பண்றேனோ அதுதான் வந்து என்னோட த்ரூபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டர்ன் அரவுண்ட் டைம். டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் டைம் டு எக்ஸிக்யூட் எ பர்டிகுலர் ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் வந்திருக்கு, ஒரு ப்ராசஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, ஸ்டூடெண்ட் வந்துட்டு பிரின்சிபலை பார்க்கணும், அட்மிஷன் வந்து வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்த உடனே அட்மிஷன் நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். ஒரு கொஞ்ச நேரம் உட்கார வைப்போம், உட்காந்துட்டு இட்ஸ் கால்ட் அஸ் வெயிட்டிங் டைம். ஸோ அதுக்கப்புறமா மீட் பண்ணுவாங்க, பிரின்சிபலை மீட் பண்ணுவாங்க. இட்ஸ் அ ரெஸ்பான்ஸ் டைம். அந்த டைம்ல எந்த டைம்ல அவங்க உள்ள போய் பிரின்சிபலை பார்க்குறாங்களோ தட்ஸ் அ ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ வெயிட்டிங் டைம், ரெஸ்பான்ஸ் டைம், வெயிட்டிங் டைம் ப்ளஸ் அந்த டைம்ல அவங்க என்னெல்லாம் பேசணும், கம்யூனிகேஷன் பண்ணணும், என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும், அது எல்லாமே. ஸோ அது எல்லாமே முடிஞ்சது உடனே அவங்க வந்து வெளியே போறாங்க பார்த்தீங்களா, முடிஞ்சு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு அவங்க எப்போ வெளியே போறாங்களோ அதுதான் அவங்களோட டர்ன் அரவுண்ட் டைம். ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் டைம், அமௌண்ட் ஆஃப் டைம் a process has been waiting in the ரெடி queue. ஸோ ரெடி க்யூவில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுதோ அதுதான் அதோட வெயிட்டிங் டைம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டைம், amount of time it takes from when a request is submitted until the first response is produced. So na first என்னோட ரிக்வெஸ்ட் வந்து உள்ள போச்சு பாத்தீங்களா, அந்த மினிட் தான் வந்து ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ இது வந்து அவுட்புட் முடியறது கிடையாது, டர்ன் அரவுண்டோ இல்லை வெயிட்டிங்கோ அதெல்லாம் கிடையாது. நான் 5th ஃபார் எக்ஸாம்பிள் 5 o'clock நான் காலேஜ்குள்ளே போகிறேன், என்னோட ரெஸ்பான்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 5:30 தான் என்னால் பிரின்சிபல் மேம் பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுதான் என்னோட ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ ஷெட்யூலிங் கிரைட்டீரியால இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் மேம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா மேம்? நோ மேம். நோ மேம். மேம் எஸ் மேம். அந்த சிபியூ யூட்டிலைசேஷன், சிபியூ எப்போதும் பிஸியா வச்சிருக்கணும்ங்கறாங்கல்ல, எதனால? எதனாலனா அப்பதான் நமக்கு வந்து நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா அதை யூஸ் பண்ண முடியும்ல மேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த குரூப் இருக்கு, இந்த குரூப்பை ஆஸ் மச் ஆஸ் பிஸியா வச்சு எல்லார்கிட்ட இருந்தும் நான் ஒர்க் வாங்கினேன்னா எனக்கு அது பெனிஃபிட் தானே. இப்போ இப்போ நீங்க நேத்து கிளாஸ் எடுத்தீங்க, ஸோ இன்னொருத்தர் கிளாஸ் எடுக்கிறாங்க, ஸோ இப்போ எல்லாருமே ஐ ஹேவ் டு கீப் இட் பிஸி. ஸோ அப்போ வந்து எனக்கு நல்ல ப்ராஃபிட் தானே கிடைக்கும். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூலர்ஸ். ஸோ ஷெட்யூலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்குறோம், ஸோ அதனால இது கிளியரா வச்சுக்கலாம். லாங் டேர்ம் ஷெட்யூலர், ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர், மிட் டேர்ம் ஷெட்யூலர். லாங் டேர்ம் ஷெட்யூலர் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, புதுசா ஜாப் இந்த நிறைய ஜாப் இருக்கு ஓகேங்களா, நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கு, அந்த அப்ளிகேஷன்ல நான் செலக்ட் பண்றேன் ஒரு சம் செட் ஆஃப் எனக்கு வந்து ரெடி குரூப் வரணும்னு. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு காலேஜ்ல உட்கார வைக்கிறோம்.
ஓகேங்களா. ரெடி கியூ அப்படிங்கிறது அட்மிஷனுக்கு ஓகே வாங்க அப்படின்னு சொல்றது, இல்லை அட்மிஷன் ப்ராசஸ்க்கு வாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ லாங் டேர்ம் ஷெட்யூலர் என்ன பண்ணோம்னா, இட் புல்ஸ் த ஜாப் ஃப்ரம் த டிஸ்க் அண்ட் பிளேஸ் இட் இன் த ரெடி கியூ. ஓகேவா மேம்? Long term scheduler, the work of long term scheduler, it pulls the job from the hard disk and place it on the ready queue. Ready queue la place பண்ணும் job, அதுதான் அந்த long term scheduler. Okay ma'am? Hello ma'am? Yes ma'am. Okay ma'am. Next வந்து yes ma'am, all the ma'am. அந்த ப்ராசஸ் பார்ப்போம்ல மேம், நியூ ரெடி, ரன்னிங், டெர்மினேட்டட், வெயிட்டிங், சேம் அதே தான் மேம், வெயிட். ஸோ இதே தான் அந்த நியூ ஸ்டேட்லேருந்து ரெடி ஸ்டேட் போகிறதுக்கு லாங் டேர்ம் ஷெட்யூலர் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் ரெடி ஸ்டேட்லேருந்து நான் வந்து ரன்னிங் ஸ்டேட் போகும். ரன்னிங் ஸ்டேட்டுக்கு சிபியூக்கு நான் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர். ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் வந்து என்ன பண்ணுவோம்னா ரெடி கியூலேருந்து டிஸ்பேச்சர் கிட்ட தான் கொடுக்கும். மேம் இது வந்து ஒரு நெட் எக்ஸாம் கொஸ்டின். டிஸ்பேச்சர் வந்து சிபியூக்கு கொடுக்குதா, அப்படி இல்லை ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் வந்து சிபியூக்கு கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை கேட்டிருந்தாங்க கொஸ்டின். ஆக்சுவலா டிஸ்பேச்சர் தான் வந்து சிபியூ கிட்ட கொடுக்கும் மேம், ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் கிடையாது. ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் வந்து ரெடி கியூல இருந்து டிஸ்பேச்சருக்கு தான் மூவ் ஆகும். ஃப்ரம் த ரெடி கியூ டு டிஸ்பேச்சர், the short term scheduler take care as data will be moved from the ready queue to the dispatcher. Okay ma'am? So இந்த dispatcher தான் வந்து என்ன பண்ணோம்னா அந்த ஸ்டூடெண்ட் எடுத்துட்டு போய் பிரின்சிபல் கிட்ட கொடுக்கும். சிபியூ தான் பிரின்சிபல்னு வச்சுக்கோங்க. ஸோ டிஸ்பேச்சரோட ஒர்க் தான் வந்து ரெடி கியூல இருந்து சிபியூக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ இங்க வந்து எப்போ வந்து இந்த டிஸ்பேச்சர் வந்துட்டு டைரக்டா சிபியூ கிட்ட கொடுக்க மாட்டாரு. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னா இட் வில் பி டர்ன் டு த வெயிட்டிங் ஸ்டேட். ஸோ இவங்க வந்து வெயிட்டிங் ஸ்டேட் போயிடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் இங்கேருந்து இங்கே வந்து பார்த்தீங்களா, டிஸ்பேச்சர்லேருந்து வெயிட்டிங் கியூக்கு, இல்லை ரெடி கியூலேருந்து வெயிட்டிங் கியூக்கு, இந்த மாதிரி வந்த ப்ராசஸ் யார் பார்த்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மிட் டேர்ம் ஷெட்யூலர். மிட் டேர்ம் ஷெட்யூலர் இல்லை மீடியம் ஷெட்யூலர் எல்லாமே ஒன்று தான். ஸோ மிட் டேர்ம் ஷெட்யூலர் என்ன பண்ணணும்னா இவங்ககிட்ட இருந்து இங்கே வெயிட்டிங் கியூவில் உட்கார வைக்கும். ஸோ இவங்ககிட்ட ஏதாவது ஃபைல் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாங்க, ஜெராக்ஸ் இல்லை, ஆதார் கார்டு இல்லை, அந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட அதை கலெக்ட் பண்ணிட்டு இவங்களை மிட் டேர்ம் ஷெட்யூலர் திருப்பியும் என்ன பண்ணணும்னா வெயிட்டிங் கியூலேருந்து திருப்பியும் ரெடி கியூக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கும். So after all the input-output process completion from the waiting queue, it will again place it in the ready queue. After the ready queue la irundhu thirupiyum short term scheduler dispatcher, the dispatcher da and CPU kitta kudukum. Okay ma'am, இந்த ப்ராசஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா மேம்? அதுக்கப்புறம் CPU எல்லா ஒர்க் முடிஞ்சோன்னா இட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ப்ராசஸ், டெர்மினேட்டட் ஸ்டேட். ஏதோ ஒரு கிளான்ஸ் பாருங்க மேம், ஏதோ டவுட் இருந்தா கேளுங்க மேம். டிஸ்பேச்சரோட ஃபங்க்ஷன் என்ன மேம்? டிஸ்பேச்சரோட ஃபங்க்ஷன் என்னன்னா ரெடி கியூல இருந்து வந்த ஜாப் ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் ஷெட்யூல் பண்ண ப்ராசஸை மட்டும் சிபியூக்கு சப்மிட் பண்ணணும். டிஸ்பேச்சர் வந்து ஒரு தடவை கேட்டிருந்தேன். எஸ் மேம். அதாவது இப்போ அந்த பிரின்சிபல் ரூமுக்கு முன்னாடி ஒருத்தர் நிப்பாங்க பாத்தீங்களா, இல்ல பிஏ, அந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் முடிச்சு அவங்களுக்கு அனுப்புவாங்க. பட் ஆனா டிஸ்பேச்சர் அவங்க தான் வந்து உள்ள எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. டிஸ்பேச்சர் தான் வந்து சிபியூ கிட்ட கொடுக்கும் மேம் ப்ராசஸர் ரன் பண்றதுக்கு. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை மேம். ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். Okay. Long-term scheduler pulls the job from the disk and place it in the ready queue. Short-term scheduler from the ready queue to dispatcher கொடுக்கும். Dispatcher தான் வந்து CPU க்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் ஏதாவது ப்ராசஸோ இல்லை ஐஓ வெயிட்டிங்கோ இருந்ததுன்னா மிட் டேர்ம் ஷெட்யூலர் வந்து வெயிட்டிங் கியூவில் பிளேஸ் பண்ணிட்டு திருப்பி வெயிட்டிங் கியூவில் இருந்து ரெடி கியூக்கு உங்களை பிளேஸ் பண்ணும். ஓகே மேம்? ஓகே மேம். ஓகே மேம். ஸோ இந்த மாதிரி ஷெட்யூலிங் ப்ராசஸில் நிறைய ஜாப் வருது. இந்த ஷெட்யூலிங் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சிபியூ ஷெட்யூலிங் இருக்குது. இப்போ நம்ம ஷெட்யூலர் வந்து இந்த ப்ராசஸ், எனக்கு ஒரு ஜாப் வருது, அந்த ஜாபை நான் ரன் பண்ணணும். இதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம வேரியஸ் ஷெட்யூலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா வேரியஸ் ஷெட்யூலிங் யூஸ் பண்ணுறோம், டைப்ஸ் ஆஃப் சிபியூ ஷெட்யூலிங். இதில் என்னெல்லாம் ஷெட்யூலிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா FCFS, SJF, LJF, ரவுண்ட் ராபின்,
ப்ரியாரிட்டி. ஸோ எஃப்சிஎஃப்எஸ்னா என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஃபர்ஸ்ட் எந்த ஜாப் வந்ததோ அந்த ஜாபை வந்து நான் உடனே சிபியூக்கு அனுப்பிடுறேன். ஸோ அந்த மாதிரி வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சிஎஃப்எஸ். ஓகேங்களா. எஸ்ஜேஎஃப்னா ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். இப்போ 4 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 4 பேர்ல ஒருத்தரோடது வந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வந்து 2 மினிட்ஸ் இருந்தால் போதும் அவங்களோட ஒர்க் முடிஞ்சிடும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து கூப்பிட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்கள நான் அனுப்பிடுறேன். ஓகேவா மேம். ஸோ அது வந்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜிஎஃப்னு இருக்கு. இது ரொம்ப ரேர் தான், இது கேட்க மாட்டோம். ஜஸ்ட் லாங்கஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். இல்லை பெரிய ஒர்க்கை வந்து நம்ம முதல்ல எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் லாங்கஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ரவுண்ட் ராபின் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டைம் ஸ்லைஸ் மேம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஓகேங்களா. 5 மினிட்ஸ் நான் ஒருத்தருக்கு அலாட் பண்ணுறேன், இன்னொரு 5 மினிட்ஸ் நெக்ஸ்ட் ஒருத்தருக்கு. ஸோ அந்த மாதிரி அலாட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கால்ட் அஸ் ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி ஷெடியூலிங். இந்த ப்ரியாரிட்டி ஷெடியூலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து இருக்கும் மேம். அந்த ப்ராசஸோடவே கூட வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ணணும், இவங்களை வந்து செகண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி ஷெடியூலிங். அந்த பேஸ்ட் ஆன் த ப்ரியாரிட்டி நான் அந்த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பேஸ்ட் ஆன் த ப்ரியாரிட்டி நான் அந்த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து ப்ரியாரிட்டி ஷெடியூலிங். ஓகேவா மேம். எஃப்சிஎஃப்எஸ், எஸ்ஜேஎஃப், எல்ஜேஎஃப், ரவுண்ட் ராபின், ப்ரியாரிட்டி. இதோட கான்செப்ட் கிளியரா இருக்கா மேம்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா மேம்? மேம் எல்ஜேஎஃப் ஆக்சுவலி இதற்கு ஒரு क्वेश्चनோட கேக்குறேன். என்ன ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வெச்சுக்கங்க மேம். அது அந்த இதுல இருந்த சைட்ல ஜஸ்ட் அந்த வேர்ட் மட்டும் போட்டு ஸ்டார்டர். ஓகே மேம். ஸ்டார்டர்னா நம்ம வந்து ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் டைம் மீன் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்ப லாங்கஸ்ட்னா அப்ப ஃபர்ஸ்ட் டைம் மீன் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணணுமா? ஆமா லாங்கஸ்டும் அதேதான் மேம். ஃபர்ஸ்ட் டைம் பேஸ் பண்ணியதான். இன் சம் ப்ராசஸ்ல வந்து எனக்கு வந்து இல்ல நான் ஃபர்ஸ்ட் பெரிய ஜாப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த மாதிரி எனக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்ப வந்து எல்ஜேஎஃப். அப்ப கூட அதுல வந்து நமக்கு பெரிய ஜாப் அப்படின்னா அது வந்து ப்ரையாரிட்டில நம்ம கொடுத்துருவோம்ல மேம். இப்ப எனக்கு அது பெருசா இருந்தா கூட நம்ம அந்த ப்ரையாரிட்டில யூஸ் பண்ணிடுவோம். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இல்ல மேம், இட்ஸ் a type of scheduling மேம். இட்ஸ் a type of scheduling. இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் அந்த மாதிரி. இட்ஸ் a type of scheduling. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம் எஃப்சிஎஃப்எஸ் வந்து உங்களுக்கு ப்ரீஎம்ப்டிவா நான் ப்ரீஎம்ப்டிவா மேம்? சொல்றேன் மேம். சோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இப்போ டைப்ஸ் ஆஃப் ஷெட்யூலிங் பார்த்தோம் மேம். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரீஎம்ப்டிவ், நான் ப்ரீஎம்ப்டிவ். ப்ரீஎம்ப்டிவ் அப்படின்னா என்னன்னா ப்ரீஎம்ப்டிவ், நான் ப்ரீஎம்ப்டிவ் ரெண்டு கான்செப்ட் இருக்கு மேம். ப்ரீஎம்ப்டிவ் அப்படின்னு சொன்னா நான் வந்து சிபியூக்கு கொடுத்துட்டேன், அதுக்கப்புறமா அவங்கள வந்து வெளியே கொண்டு வரலாம். ப்ரீஎம்ப்டிவ் அப்படின்னா CPU sorry the process it can come outside. Okay ma'am. Preemptive-na வரலாம், நான் preemptive-na கொடுக்காது மேம். நான் ஒன்ஸ் நான் வந்து CPU கிட்ட கொடுத்துட்டேன்னா என் ஒர்க் அவன் முடிக்கிற வரையும் அது வந்து கொடுக்காது. ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் ப்ரீஎம்ப்டிவ். நான் ப்ரீஎம்ப்டிவ்னா நல்லா வச்சுக்கோங்க. நான்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாட். ஓகேவா மேம். நாட் நான் வந்து என்னோட இப்போ நீங்க எனக்கு ஒரு பென் கொடுக்குறீங்க, எனக்கு பென் கொடுத்துட்டு 2 மினிட்ஸ்ல நீங்க கேக்குறீங்கன்னா நான் வந்து கொடுக்க மாட்டேன். இல்ல என்னோட ஒர்க் முடிஞ்ச உடனே அந்த 1 hour ஷெட்யூல் முடிஞ்ச உடனே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரீஎம்ப்டிவ். என் ஒர்க் முடிக்கிற வரையும் நான் வந்து என்னோட ரிசோர்சஸ் நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது வந்து நான் ப்ரீஎம்ப்டிவ். இல்ல இப்ப 2 மினிட்ஸ் மட்டும் நான் ஒர்க் பண்ணிக்கிறேன், என்னோட சின்ன ஒர்க் தான் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த மாதிரி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீஎம்ப்டிவ். ப்ரீஎம்ப்டிவ்னா விட்டு கொடுக்கிறது இல்ல மேம், விட்டு கொடுத்தா. ஆமா. அப்ப எஃப்சிஎஃப்எஸ் வந்து நான் ப்ரீஎம்ப்டிவ். ஆமா மேம். எஃப்சிஎஃப்எஸ் வந்து நான் ப்ரீஎம்ப்டிவ் கிடையாது மேம். அதான் மேம் நான் கேக்குறேன். ஆமா கரெக்ட். ஓகே. மத்தவங்க எல்லாம் நோட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக தான். கண்டிப்பா மேம். இப்போ என்ன அதனால ஒரு மார்க் வருது இல்லையா? மறுபடியும் சொல்லுங்க. எஃப்சிஎஃப்எஸ் வந்து நான் ப்ரீஎம்ப்டிவ் மேம். நான் ப்ரீஎம்ப்டிவ் இருக்காது. ஒன்ஸ் நான் வர்க்க முடிக்கிற வரையும் வராது. ஸோ அது வந்து நான் ப்ரீஎம்ப்டிவ். எஸ்ஜேஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கு, ப்ரீஎம்ப்டிவும் இருக்கு, நான் ப்ரீஎம்ப்டிவும் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் கொஸ்டின் வந்து நம்ம அந்த ஷெட்யூல் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி எல்ஜேஎஃப்லயும் வந்து ப்ரீஎம்ப்டிவ், நான் ப்ரீஎம்ப்டிவ் ரெண்டுமே இருக்கு. அதாவது ஒன்ஸ் நான் ஷெட்யூல் பண்ணிட்டேன்னா அது முடிக்கிற வரையும் கொடுக்காம இருந்தா என்ன மாதிரி டர்ன் அரவுண்ட் டைம், என்ன மாதிரி வெயிட்டிங் டைம் இருக்கும் அப்படின்னு செக் பண்றது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா
ப்ரீஎம்டிவ்னா அந்த டைம் ஓகே இதை விட ரொம்ப லெஸ் ஜாப் வந்திருக்கா, ஸோ ஓகே நான் அதுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகுறேன் அப்படின்னு சொன்னா அது வந்து ப்ரீஎம்டிவ். ஸோ ரவுண்ட் ராபின் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ப்ரீஎம்டிவ் இன் நேச்சர். அதே மாதிரி ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ரீஎம்டிவ் அண்ட் நான் ப்ரீஎம்டிவ். ஓகேவா மேம்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா மேம்? எஸ் மேம், ஓகே மேம். இது வந்து பாத்தீங்கன்னா just specify that the process arrive in the order with burst time. P1 வந்து 3 minutes, P2 3 minutes, P3 வந்து 24 minutes. ஸோ இதுக்கு கன் ஷாட் வந்து நம்ம எப்படி ட்ரா பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 minute ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்களோ அவங்கள வந்து பிளேஸ் பண்றோம். ஸோ P1 வந்து இங்க போடுறேன். ஸோ 0 to 3 minutes, அதுக்கப்புறம் P2 3 minutes, 3 plus 3 6, அப்புறம் P3 இங்க போடுறேன் 6 plus 24 30. ஓகேவா மேம்? ஸோ இந்த கன் ஷாட்டை முதல்ல நம்ம கரெக்டா ட்ரா பண்ணிடணும் மேம். கன் ஷாட்டை ட்ரா பண்ணிட்டு அதோட வெயிட்டிங் டைம், இதோட வெயிட்டிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ட்ரு ஆகிற இந்த டைம் தான் வந்து வெயிட்டிங் டைம். ஸோ உங்களுக்கு வந்து இது நான் ப்ரீஎம்டிவ் அப்படின்றதுனால ஜஸ்ட் வந்துட்டு இங்க இருக்கிற வேல்யூவை அப்படியே நீங்க போட்டுடலாம். எந்த விதமான சமம் இல்லை, இது சிம்பிள் ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து 0, P1ஓட வெயிட்டிங் டைம் 0, P2ஓட வெயிட்டிங் டைம் 3, P3ஓட வெயிட்டிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா 6. நெக்ஸ்ட் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் பாத்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் இப்போ 3 ப்ராசஸ் இருக்குன்றதுனால நான் 3ஆல் டிவைட் பண்றேன். 4னா 4 ப்ராசஸ். ஸோ 0 plus 3 plus 6 divided by 3. ஸோ 9 divided by 3 வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 3. ஸோ இதுதான் வந்து ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். ஸோ டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னா என்னன்னா இது முடிஞ்சிட்டு வெளியே போகும். ஓகேங்களா? P1ஓட ஜாப் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 3rd minute தான் முடியுது. So P1, what is the turnaround time for P1 and what is the turnaround time for P3 அந்த மாதிரி கேட்கலாம். இல்ல அவன் ஆவரேஜ் கேட்டான் அப்படின்னு சொன்னா இப்போ 3. So 3 plus 6 plus 30 divided by 3. So that is 39 divided by 3, 13. இது ஓகேவா மேம்? மேம் இதுல பர்ஸ்ட் டைம்லாம் கொடுக்க மாட்டாங்கல்ல? இங்க இருக்கு மேம், இங்க இருக்கு. இதான் பர்ஸ்ட் டைம் தான் இங்க எழுதிருக்கேன். Process and order with first P1 3 ன்னு போட்டுருக்கேன் பாருங்க. மேம் எஸ் மேம், இது வந்து அரைவல் குடுக்கல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படிதான் நம்ம அரைவல் டைம் கொடுத்தோம்னா இப்போ வந்து இதுல அரைவல் குடுக்கல, Okay. அதனால அப்படியே வந்து நான் போடுறேன். அரைவல் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அரைவலை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும் மேம். நீங்க வெயிட்டிங் டைம் அது நெக்ஸ்ட் சம் போட்டுருக்கேன் மேம். இதுல த்ரோபுட் சோ அதே மாதிரி வந்து மேம் கால்குலேட் பண்றது த்ரோபுட் டைம்னு வந்து சொன்னீங்களா மேம்? எஸ் மேம், எஸ் சார், எஸ் சார். amount of time it executes at a time sir. 1 minuteல எத்தனை process execute ஆகுது அப்படின்றது மட்டும் தான் throughput ஓட மீனிங். இதுல எதுவும் throughput calculate பண்ற மாதிரி எதுவும் கேட்க மாட்டாங்க சார். ஓகே மேம், ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா SJF ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ வந்து இதுல வந்து நான் ப்ரீஎம்டிவ் எதுவும் எடுக்கல, அதே மாதிரி அரைவல் டைம் எதுவும் எடுக்கல, சிம்பிளா வந்து சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் நம்ம கிளியர் ஆயிட்டோம்னா அது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால. ஸோ இப்போ ப்ராசஸ் இதோட பர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்கான். SJF ஷெட்யூலிங் பாத்தீங்கன்னா இதுல எது வந்து மினிமம் டைம் சொல்லுங்க? 3 மேம். P4. ஸோ அதனால வெரி குட் மேம், தேங்க்ஸ். ஸோ P4 வந்து நான் ஃபர்ஸ்ட் உள்ள போடுறேன். ஸோ 3 minutes. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா P1 6. ஸோ 3 plus 6 9. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா P3 7 minutes 16. P2 வந்து பாத்தீங்கன்னா 8. ஸோ இது அப்படியே வந்துட்டு. ஸோ என்னோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க நார்மலா இப்படியும் நீங்க கால்குலேட் பண்ணலாம். P4ஓட 0ன்னு. ஸோ நான் எப்படி மோஸ்ட்லி கால்குலேட் பண்ணுவேன்னா P1. ஸோ 1 2 3 4 அப்படியே லைனா எழுதிப்பேன். P1ஓட வெயிட்டிங் டைம் பாத்தீங்கன்னா 3 minutes. P2ஓட வெயிட்டிங் டைம் பாத்தீங்கன்னா 16 minutes. P3ஓட வெயிட்டிங் டைம் பாத்தீங்கன்னா 9. P4ஓட வெயிட்டிங் பாத்தீங்கன்னா 0. ஓகே மேம்? ஸோ டிவைடட் பை 4. ஸோ தட் இஸ் 7. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வெயிட்டிங் டைம்ல கண்டிப்பா நான் ப்ரீஎம்டிவ்ல கண்டிப்பா 1 வந்து 0வா இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராசஸ் கண்டிப்பா உடனே உள்ள வந்திருக்கும் இல்ல மேம்? ஸோ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் பாத்தீங்கன்னா இது 7. ஸோ இதே மாதிரி டேர்ன் அரவுண்ட் டைம்னா இது முடிக்கிற இந்த டைம் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ 3 9 16 24.
52 divided by 5, that's 10.4 millisecond. ஏதாவது டவுட் இருக்கா மேம் இதில் 2 ப்ராசஸ்க்கு வந்து சேம் பர்ஸ்ட் டைம்னா எப்படி மேம் கால்குலேட் பண்ணுவோம்? எது வேணா போடலாம் சார். இப்போ ரெண்டுமே வந்து சேம் பர்ஸ்ட் டைம் வந்ததுன்னா எந்த ப்ராசஸ் வேணா, இப்போ P2 P4க்கு வந்து ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லி இல்ல அப்ப கியூல எது ஃபர்ஸ்ட் வருதோ அத போடணும். ப்ராசஸ் ஐடி சேம் வேல்யூ வருது அப்படின்னா கியூல எது ஃபர்ஸ்ட் வந்திருக்கோ அதை எடுத்துக்கணும், அந்த ஆர்டர். ஓகே மேம். சேமா இருந்தது அப்படின்னா அது வந்து ப்ரீஎம்ப்டிவ் மட்டும்தான் மேம் வரும். ரெடி கியூ பண்ணும்போதுதான் அது நம்ம பண்ண முடியும். ரெடி கியூ இல்லாதப்ப அது தேவையில்லை மேம், எது வேணா எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க மேம். எஸ் சார் அதுக்கு வந்து அந்த கியூல எது ஃபர்ஸ்ட் வருதோ அத தூக்கி நம்ம போட்டுருவோம். ஆமா மேம். ஆமா அப்ப வந்து FCFS ஃபாலோ பண்ணனும் அந்த ஒரு ப்ராசஸ்க்கு மட்டும். ஓகே FCFS இல்ல அரைவல் டைம் ஃபாலோ பண்ணனும். ஐ திங்க் அரைவல் டைம் ஃபாலோ பண்ணி எது ஃபர்ஸ்ட் வந்திருக்கோ அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரைவல் டைம் கொடுக்கலனாலே அது ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங் தான். சோ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரெடி கியூ போட்டுருவோம். அரைவல் டைம் வந்தாலே ரெடி கியூ வந்துரும் மேம். சோ ரெடி கியூ வந்துட்டாலே நமக்கு எந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெடி கியூல இருக்கிறத வச்சு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே ரெடி கியூ இல்லாம அப்படியே டைரக்டா அப்ளை பண்ணி தான மேம் ஆன்சர் போட்டுருக்கோம். அரைவல்னாலே ரெடி கியூ போட்டுருவோம் மேம். சரி ஓகே மேம். இதே மாதிரி பிரியாரிட்டிலயும் சேம் இது டைம் வந்ததுன்னா மேம் பிரியாரிட்டி எஸ் மேம் 52 divided by 4 or 5 ஆ? சாரி மேம் 4 தான் வரணும். மேம் 4 மேம். தேங்க்ஸ் மேம். ஓகே மேம் எங்களுக்கு எல்லாம் தெரியல, நீங்க தான் கண்டுபிடிக்கிறீங்க. ரேவதி மேம் ஷெட்யூல் கொடுங்க சார். ஆன்சர் கரெக்ட் மேம். பட் ஐயோ நீங்க வேற 10.25 சார் எஸ்சிக்கு போடுங்க சார். பண்ணனாங்க 13 12 மேம் 12 13 4s are 52 13 4s மேம் கரெக்ட். எஸ் மேம் எஸ் மேம். ஆக்சுவலா வந்து நான் படிச்ச வரையும் ரெண்டு பஸ் டைம் வந்து ரெண்டுமே சேமா இருந்தது அப்படின்னு சொன்னா எது வேணா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க எதர் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இல்லைன்னா ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஆவரேஜ் வெயிட்டிங் டைமோ ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைமோ சேமா நீங்க எதை எக்ஸிக்யூட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது வேல்யூ ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகாது மேம். நீங்க இப்ப பாருங்களேன் மேடம் அப்படி இல்ல, அவங்க சொன்னாங்க கரெக்ட். ரெடி கியூல இருக்கிறதா எடுக்கணும், இல்லைன்னா வேல்யூ மாறிடும், தப்பாயிடும். எல்லாத்துலயும் நம்ம வந்து அந்த மாதிரி அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க கன் சார்ட் போடும்போது கம்ப்ளீஷன் டைம் யூஸ் பண்ணணும். கம்ப்ளீஷன் டைம் யூஸ் பண்ணிட்டு அரைவல் டைம் 0 இருந்தா கூட பரவாயில்ல, CT minus 80 அப்படின்னு போட்டு காமிச்சாதான் புரியும். அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. எது சார் கம்ப்ளீஷன் டைம்? அந்த ஃபார்முலா இருக்குல்ல கம்ப்ளீஷன் டைம் ஃபார்முலா அது யூஸ் பண்றாங்க சார். கம்ப்ளீஷன் டைம் யூஸ் பண்ணிட்டு CT minus 80 மேம். CT minus சொல்றாங்க. ஆமா டர்ன் அரவுண்ட் டைம் வந்து CT minus 80 அதுக்கு அப்புறம் வெயிட்டிங் டைம் அப்படினும்போது TAT minus டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். ஆமா ஆமா அதெல்லாம் அப்படி போட்டாதான் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அது யூஸ் பண்ணி ஓகே சார். சோ இது SJF மேம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங். இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a preemptive process scheduling அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து பேஸ்ட் ஆன் the quantum டைமை பேஸ் பண்ணி கரெக்ட் தான மேம்? எது மேம்? ஹலோ மேம். ஓகே. சோ ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் பாத்தீங்கன்னா குவாண்டம் டைம் இது வந்து கரெக்ட் தான மேம்? மஞ்சு மேம் எது மேம்? SJF க்கு கரெக்ட் மேம். மஞ்சு மேம் am I audible? கேக்குதா மேம்? மேம் கேக்குதா? கேக்குது மேம், சொல்லுங்க மேம். மேம் நம்ம SJF இப்படி போட்டாலும் கரெக்ட் தானே?
கரெக்ட் மேம். SJF-ல இப்படி அப்ளை பண்ணாலும் கரெக்ட் தானே? கரெக்ட் மேம். ஓகே. சரிங்க. தேங்க்ஸ். எஸ் மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங். ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங் பார்த்தீங்கன்னா சம் குவாண்டம் டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த குவாண்டம் டைமுக்கு வந்துட்டு அந்த ப்ராசஸ் வந்து வெளியே எடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸை வந்து உள்ள வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீஎம்டிவ் தான் இதோட இது. ரவுண்ட் ராபின்னாலே இட்ஸ் அ ப்ரீஎம்டிவ் ப்ராசஸ். இது வந்து குவாண்டம் டைமை பேஸ் பண்ணி வந்து ப்ராசஸை நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஃபார் அ கிவன் டைம் பீரியட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெஸ்ட் ஸ்விட்சிங் ப்ராசஸ் இதில் தான் நடக்கும். அதாவது ஒரு ப்ராசஸை நான் எடுத்துட்டு அந்த ஸ்டேட்டை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸை நான் உள்ள வந்து பிளேஸ் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல வந்து கண்டெஸ்ட் ஸ்விட்சிங் நடக்கும் மேம். நம்ம ஏன்னா ஒரு ப்ராசஸ் எடுத்துட்டு இன்னொரு ப்ராசஸ் வைக்கிறோம்ல, ஸோ இதில் வந்து கண்டெஸ்ட் ஸ்விட்சிங் நடக்கும். ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங்க்கு வந்து ஒரு வீடியோ ஷெடியூல் இருக்கு மேம். அது மட்டும் நான் போடுறேன், அது பாருங்க. ஸ்டார்வேஷன்னா என்ன மேம்? ஸ்டார்வேஷன் அப்படின்னா லாங்கஸ்ட் டைம் அப்படியே வெயிட் பண்ணும் பாத்தீங்களா. ஆக்சுவலா ஃபிஃபோல தான் வந்து ஸ்டார்வேஷன் வந்து நடக்கும். இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து நிறைய நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா அது பேர் தான் வந்து ஸ்டார்வேஷன் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ப்ராசஸ்ல 24 minutes ஸ்டார்வேஷன் மோஸ்ட்லி வந்து SPF-ல தான் மேம். ஷார்ட்டேஜ் ஆஃபர்ஸ்ல தான் நடக்கும் ஸ்டார்வேஷன். இப்போ இந்த ப்ரியாரிட்டிலயும் நடக்கும். ப்ரியாரிட்டிலயும் நடக்கும். SPRT-லயே நடக்கும். ஏன்னா லோ ப்ரியாரிட்டி ஜாப் வந்து கிடைக்காம இருக்கும். ஸ்டார்வேஷன்னா அந்த ரிசோர்ஸ் வந்து கிடைக்காமயே நிக்கிறது வந்து ஸ்டார்வேஷன். அத பிரிவென்ட் பண்றதுக்கு shortest job waiting for a long time sir. Shortest job waiting for the long time because of the long process. இப்போ வந்து இது பாருங்க 3324 இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து இது 2433 ன்னு போட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த P3 வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 6 ன்னு வச்சுக்கோங்க. இப்போ P3 வந்து 1 தான் வச்சுக்கோங்க. P3 வந்து ரொம்ப ஒரே நிமிஷம் வேலை தான் இதுக்கு P3 ப்ராசஸ் 3க்கு. பட் ஆனா இது வந்து லாங்கஸ்ட் டைம் வெயிட் பண்ணுது. இது P1ஓட 24, இது ஒரு 56ன்னு வச்சுக்கோங்க. ஸோ P3 ப்ராசஸ் வந்து லாங்கஸ்ட் டைம் வெயிட் பண்ணுது பாத்தீங்களா இந்த FC ப்ளஸ்ல. ஸோ இந்த சிச்சுவேஷன் பேர் தான் சார் ஸ்டார்வேஷன். ஏதாவது தப்பா சொன்னா சொல்லுங்க சார் யாராவது. இதுதான் ஸ்டார்வேஷன் சார். மேம் ஸ்டார்வேஷனுக்கு சொல்யூஷன் என்ன சொன்னீங்க? யாரோ ஒரு மேம் சொன்னாங்களே. ஏஜிங் அப்படின்னு ஒரு இது இருக்கு. சோ அதுதான் ஸ்டார்வேஷனுக்கு சொல்யூஷன் வந்து ஏஜிங் தான். அது கேட்டிருக்காங்க, क्वेश्चनல கேட்டிருக்காங்க. சோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்வேஷன் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஏஜிங் அப்படிங்கறது வந்து ஒரு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏஜிங்னா என்னன்னா ரொம்ப நேரம் யார் வந்து லாங்கா வெயிட் பண்றாங்க. The priority set பண்றது. We are setting the priority for the lowest job. So அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த priority வந்து ஹை பண்ணி கொடுப்போம் ஒவ்வொன்றுக்கும். ஸோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணது இல்லையா, ஸோ அந்த priority வந்து சரி ஓகே அப்படின்னு கூட்டி கொடுப்போம். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கும் சான்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த priority ஒவ்வொரு ஜாபுக்கும் கூட்டி கொடுக்கறதால ஸ்டார்வேஷன் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம். அதான் வந்து ஏஜிங். ஏஜிங்கா? AGING. எஸ் மேம். AGING. எஸ் ஏஜிங். ஓகே ஓகே மேம். அப்ப ஸ்டார்வேஷன் வராத ஷெட்யூலிங் அல்காரிதம் மேம். என்ன சார்? ஸ்டார்வேஷன் வராத ஷெட்யூலிங் அல்காரிதம் மேம். ஸ்டார்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ராபின் சார். ரவுண்ட் ராபின் ப்ரீஎம்ப்டிவ் எல்லாமே கொடுக்குமே சார். ப்ரீஎம் பண்ணி போகும்போது எல்லாருக்குமே பாதி கிடைச்சிரும்ல. இல்ல ரவுண்ட் ராபின் தான் பெஸ்ட் ஆன்சர் அதுக்கு. every job has a time quantum, so every job has a chance to execute the process. Yes. ஓகே மேம். மேம் அப்படியே சரமா அடிக்கிறீங்க. மேடம் ஸ்டார்வேஷன் அதிகமா கொடுக்கிறது வந்து FIFO. சுத்தமா இல்லாதது வந்து ரவுண்ட் ராபின். கரெக்ட் தானே? சுத்தமா இல்லாதது வந்து ரவுண்ட் ராபின் வந்து, பட் அதிகமா கொடுக்கிறது வந்து ஷார்ட்டேஜ் ஜாப் தான் சார் அதிகமா வரும். FIFO வராது. அது வராது. அது வந்து வரதுக்கு சொல்லல. பட் பொதுவா இந்த ப்ராப்ளம் எதுல வருது அப்படின்னா ஷார்ட்டேஜ் ஜாப்ல தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நான் படிச்ச வரைக்கும் ஆனா பட் எனக்கு ஸ்டார்டர் தெரியல. ஜாப் ஃபர்ஸ்ட்ன்றது அது சீக்கிரம் வேலை முடிச்சிடுமே. அப்ப லோ ப்ரியாரிட்டியும் தானே சார் வெயிட் பண்ணுது. சரி சரி செக் பண்ணுங்க. ஓகே 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 ஐ வில் செக் அண்ட் தென் லெட் யூ நோ திஸ். ஓகே ஓகே. சரி உங்க நேம் எல்லாம் நோட் பண்ணுங்க சார்.